மாணவர்களுக்கும் எதிரான எந்த செயலையும் நாங்கள் செய்ய மாட்டோம். இந்த அரசு இந்த சட்டத்தை திரும்ப பெறும் என்று வாக்கு. அதுதான் அடைக்கும். கலைஞர் கையாலே கொடுத்திருக்கார். கலைஞர் 2 கல்லூரியை பார்த்து பதவதைத்து போன ஆசிரியர் சட்டத்தை பார்த்து ஏற்றுக்கொண்டார். கலைஞரின் பிள்ளை தலைமையில் எல்லா கல்லூரியும் நான் காட்டிக்கொண்டு என்ற சட்டத்திட்டம் இருக்கிறது. அதை நினைவுபடுத்தும் வகையில் இதை நான் கேள்விப்பட்ட உடனே ஏபி தலைவர் பொதுச்செயலாளரை நான் கேட்டுக்கொண்டேன். ஒரு பொருட்கள் போடணும், உண்மைகளை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னேன். அதன்படி எனக்கு நீங்கள் அதை கோர்வையாக எடுத்து சொல்லுங்கள் என்றார். அதன் தொடர்பாக இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று சொன்னோம். ஒப்புக்கொண்டு எனக்கு அனுமதிக்கின்றார்கள். அதை நான் தொகுத்து எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் எல்லாரும் நான் கேட்கிறவங்க நீங்க வந்து எல்லா காலத்தும் விஜயகாந்த் தேமுக விஜயகாந்த் இது ஒண்ணுதான் முத்தாய்ப்பாக நாம் எல்லோரும் சொல்ல வேண்டியதை 2008 தேமுக தலைவர் விஜயகாந்த் அறிக்கை கொடுத்துட்டார். 4/7/28 அன்று வெளியிட்ட அறிக்கையில் தேமுக தலைவர் விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். கல்லூரியை பல்கலைக்கழகம் மாற்றுவதால் யாருக்கு லாபம்? யாருக்கு லாபம்? 2 நாளைக்கு அவர் எழுதுறார். லாபம் சட்டத்தை உடனே வாபஸ் பெற கோரிக்கை. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடியும் நேரத்தில் உயர்கல்வித்துறையில் அவசரமாக 2 சட்டங்களை அரசு கொண்டுள்ளது. கட்சிகள் அவற்றை கண்டுகொள்ளாது என்றும் கட்சிகள் அவற்றை கண்டுகொள்ளாது என்றும் அதை நிறைவேற்றிவிடலாம் என்றும் கனவு கண்டது அரசு. விழித்துக் கொண்ட எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் 2 சட்டங்களும் சட்டமன்ற ஆய்வு குழுவுக்கு அனுப்பப்பட்டது. தமிழகத்தில் உள்ள 5 அரசு கல்லூரிகளை பல்கலைக்கழகங்களாக மாற்றி அமைக்க ஒரு சட்டமும், கோவை பிஎஸ்சி கல்லூரி நிறுவனமும் மதுரை தியாகராஜர் கல்லூரி நிறுவனம் நடந்த ஒரு கல்லூரிகளை தனித்தனியே 2 பல்கலைக்கழகங்களாக மாற்றுவதற்கு 2வது சட்டமும்